ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C10 ஸ்டாப் சர்வர் சைட் ரிக்வெஸ்ட் ஃபார்ஜரி. ஸோ 10th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் இந்த OWASP டாப் 10 ப்ரோஆக்டிவ் கண்ட்ரோல்ஸ் 2024 இதில் என்னென்ன இருக்குன்னு குவிக்காக பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 9ம் நம்ம என்ன படித்தோமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு பாயிண்ட் தான் இந்த 10ங்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான், அது ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன கீவேர்ட்ஸ் இந்த ஸ்டாப் சர்வர் சைட் ரிக்வெஸ்ட் ஃபார்ஜரி பாயிண்டில்? ஸோ சர்வர் சைடு இதே ஒரு பாயிண்ட்டா? ஓகே, சரி. இன்புட் வேலிடேஷன் வேணும், ஆமாம். கிளையன்ட் சைடு இன்புட் வேலிடேஷன், யூஆர் ஒயிட் லிஸ்டிங், யூஆர்எல் ஃபில்டரிங் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் நடக்குது, கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியில் நடக்குது, கார்ஸில் நடக்குது, மெட்டாடேட்டா சர்வீஸ் அகெயின் கார் சிஎஸ்பிஸ் வரும், இன்டர்னல் நெட்வொர்க், க்ளவுட் சர்வீசஸ்ஸு, HTTP ரிக்வெஸ்ட், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், அட்டாக் சர்ஃபேஸ், ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன், IDPs ஐடென்டி ப்ரொவைடர், சிங்கிள் சைன் ஆன், SAML எல்லாம் வருது, வெப் ஹோக்ஸ், தேர்ட் பார்ட்டி APIs, த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வருது, டிஃபென்ஸ் இன் டெப்ட்னாவும் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வருது, செக்யூரிட்டி டெஸ்டிங், SAST, DAST, மானிட்டரிங் அண்ட் லாகிங். பார்த்தீங்களா, எல்லாம் சேர்த்து வச்ச ஒரு பாயிண்ட் தான் அந்த C10. எனக்கு தெரிஞ்சது அப்படி தான் தோணுது. டேரெக்டாக பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாம். Server side request forgery, a vulnerability that allows an attacker to manipulate a server to make unauthorized requests to internal and external services, can lead to data exposure, internal network scanning, unauthorized access to internal resources. ஓகே, நம்ம செக்யூர் வெப் கேட்வே இருக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படியே டோட்டலாக எடுத்துங்க. ஃபயர்வால், IDS, IPS, ஏலியன் வால்ட்டு, ஸ்கேம் அனலிட்டிக்ஸு, பிளாக் லிஸ்ட் மாஸ்டரு, ரீகேப்சா, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், அப்புறம் ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதோடு சேர்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் போட்டிங்கன்னா நம்பர் 1 முடிஞ்சுது. இல்லைன்னா பாயிண்ட் நம்பர் 10 டோட்டலாக முடிஞ்சுதுன்னு சொல்லுவேன் நான் கான்ஃபிடண்ட்டாக. இன்புட் வேலிடேஷன், வேலிடேட் இன்புட், ஓகே, வேலிடேட் அண்ட் சானிடைஸ் யூசர் இன்புட்ஸ் டு என்ஷூர் ஒன்லி சேஃப் அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட்டா இஸ் ப்ராசஸ்ட். ஆமாம், இது கொஞ்சம் நம்ம பண்ணலை, இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறோம், நான் போட்டுடுறேன். இது என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது ஒன்றுமில்லை, ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பட்டன் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அந்த ஃபார்மில் என்டர் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே DBயில் போய் ஸ்டோர் ஆகுது. அப்போது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வில் டேக் கேர். அது எப்போன்னா URI லெவலில் பார்த்துக்கும். ஆனால் யூசர் அடிக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி யார் பண்ணுவாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கு யூ நீட் டு ஹாவ் சம் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் டு ஹெல்ப் யூ டூ தட். இந்த இன்புட் வேலிடேஷன் அண்ட் சானிடைசேஷன் சொல்லிட்டு அது எடுக்கும்போது, ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் எதாவது ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூஸ் எழுதலாம், ஆல்ஃபபெட்ஸ் பற்றி லோவர் கேஸ், அப்பர் கேஸ், இன்சென்சிட்டிவ் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஹைலி கேஸ் சென்சிட்டிவ் இல்லை, கேஸ் சென்சிட்டிவ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், ஆல்ஃபா நியூமரிக் கொடுக்கலாம். அப்புறம் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க்கு, கிரேட்டர் தேன், லெஸர் தேன், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் போடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் போடணும். அந்த முக்கியமான ஃபார்ம் ஃபில்லிங் அப் பேஜ் வெப்சைட்ஸ்லலாம் கான்டாக்டஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு குட் எக்ஸாம்பிள். அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் சப்மிட், போஸ்ட், அந்த மாதிரி கொடுக்குற பட்டன்ஸ்லலாம் அந்த வேலிடேஷன் நடக்கணும். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும், யூசர் அலர்ட் பண்ணணும். அதுதான் இந்த இன்புட் வேலிடேஷன் சொல்கிறோம். ஏன்னா இந்த கொஷின் மார்க் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன், லெஸர் தேன் எல்லாமே இன்ஜெக்ஷன் அட்டாக்கு சம்மந்தமான ஒரு பாயிண்ட். அதுக்கு இன்புட் வேலிடேஷன் அண்ட் சானிடைசேஷன் பண்ணணும். அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அப்போ நீங்கள் இது ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. So URL whitelisting concept now only allow connections to specific set of trusted URLs or domains, maintain a whitelist of allowed URLs and verify along outgoing request against the list. இதுக்கு URL whitelisting சொல்கிறத விட அப்புறம் கீழே URL filtering பார்த்துருவோம். implement URL filters to prevent request to sensitive internal endpoints such as metadata services, internal networks, block private IP ranges, loopback addresses and restricted domains. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு இது சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்குது, கார்ஸ் இருக்குது, CSP இருக்குது. கார்ஸில் என்ன வேணுமோ தேவையில்லையோ அதை ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியும் டிஃபைன் பண்ணிடுறீங்க. அப்புறம் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது IPஸ்க்கு எல்லாமே. அப்புறம் மியூச்சுவல் TLS ட்ரஸ்ட் பற்றி பார்த்தோம். ஜீரோ ட்ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், மியூச்சுவல் TLS ஆத்தென்டிகேஷன், அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம செக்யூர் வெப் கேட்வேல. இதெல்லாம் சேர்த்தாவே 3 and 4 கவர்டு தான். ஓகே,
Fifth one, metadata service protection na enna? Cloud metadata services such as targeted by server-side request forgery attacks to retrieve sensitive information, block request to metadata service endpoint, AWS EC2 instance. இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நம்மகிட்ட இருக்க சொல்யூஷனே போதும். அப்புறம் server side request forgery can be used to perform internal network scan. Server request forgery used to perform internal network scanning and access restrict outbound connections from the server to only necessary external services. Content security policy, CARS policy. Authentication authorization, IDP integration தான், வேறு ஒன்றுமே இல்லை. Ensure all outgoing requests are authenticated and authorized. Use API keys, OAuth tokens and other authentication mechanisms to secure outgoing request. IDPs, அதுதான் இதுக்கு ஆன்சர். Secure handling of webhooks. Webhooks can be used to exploit SSRF attacks. Validate and sanitize incoming webhook URLs and ensure proper authentication. This is taken care. Third-party APIs. Third-party APIs can be an SSRF attack vector. Validate and sanitize all inputs received from the third party APIs. ஓகே, அதுவும் பார்த்துக்கலாம். அதே ஆமாம், தேர்ட் பார்ட்டி ஏபிஐயில் கொடுக்கக்கூடிய ஜேசன் ரெஸ்பான்ஸில் எனக்கு என்ன தேவையோ அதை தான் எடுக்கிறேன், வேறு எதுவும் எடுக்கலையே. ஸோ இட் இஸ் வேலிடேஷன் சானிடைசேஷன் இஸ் டேக்கன் கேர். இப்போ ஒன்றுமில்ல, செக்யூர் வெப் கேட்வேல தேர்ட் பார்ட்டி ஏபிஐ ஒன்று இருக்குது, IAPI.co. அதில் வந்து ஜேசன் ரெஸ்பான்ஸில் எக்கச்சக்கமாக வரும். ஆனால் நான் செலக்ட் பண்ணுறது என்னமோ ஐபி அட்ரஸ் மட்டும் தான் என் தேவைக்கு எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது தட் இஸ் டேக்கன் கேர். வரக்கூடிய ஜேசன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்கேமாலட்டிக்ஸில் வந்து எங்கே வந்து எனக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்கோ அதனுடைய ஐபி தான் எடுக்கிறேன். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். பிளாக்லிஸ்ட் மாஸ்டரில் ஸ்டேட்டஸ் பிளாக்லிஸ்ட்னு வந்தால் மட்டும்தான் அந்த ஐபியை எடுக்கிறேன். ஸோ அதுதான், அது ஒரு குட் எக்ஸாம்பிள். ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், அந்த தேர்ட் பார்ட்டி ஏபிலேருந்து வர ரெஸ்பான்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாவே தட் இஸ் கால்டு வேலிடேஷன் அண்ட் சானிடைசேஷன் நான் சொல்கிறேன். டிஃபென்ஸ் இன் டெப்த். இம்ப்ளிமெண்ட் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் to protect against SSRF, input validation, URL filtering, network segmentation and firewalls. எல்லாமே சேர்ந்தது தான். input validation, URL filtering, network segmentation and firewallsங்கிறது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் ஒரு சம்மரி கொடுத்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். யூஸ் ஆட்டோமேட்டட் டூல்ஸ் அண்ட் மேனுவல் டெஸ்டிங் டு ஐடென்டிஃபை SSRF vulnerabilities. Regularly conduct security assessments and penetration testing. Monitor and logging. Detect and respond to SSRF attacks in real time. Monitor logs of suspicious outbound requests and implement alerting and mechanisms. இதனால தான் சொன்னேன், அந்த C9 வரைக்கும் 1லேருந்து 9 வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் சேர்ந்தது தான் 10. அதுதான் வாஸ் பார்ட் 10. ஓகே. Implement strong input validation. Validate all user inputs, especially URL. Use regular expressions and allow list. Sanitize inputs to remove and encode dangerous characters. Use URL whitelisting. Maintain a whitelist of trusted URLs and domains. Ensure all outgoing requests are validated against the whitelist. Filter out untrusted URLs. Block requests to private IPs, local loopback addresses and metadata service endpoints. Use network level access such as firewalls to enforce these restrictions. இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். Validate and authenticate incoming webhook request. URL validation and sanitization. Use API keys, OAuth tokens, other mechanisms to authenticate outgoing requests. Ensure only authorized requests are allowed to external services. Other done. Isolate critical services and restrict access to internal networks. Use firewalls and security groups to control traffic between network segments. Conduct regular security assessments and penetration testing to identify and fix SSRF vulnerabilities. Use automated tools to scan SSRF risk. Implement logging of outbound requests to detect unusual patterns and set up real-time alerts for suspicious activities. Use a combination of security measures including input validation, URL filtering, network segmentation monitoring to protect against SSRF. Continuously review and update security controls to emerging threats. Provide training to SSRF and encourage developers to stay informed about the latest security threats and mitigation strategies. இதை நானே கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சுட்டு போயிட்டேன். சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? நம்ம லாக்ஸில் வந்து எல்லாத்தையும் படித்தோம். லாக்ஸில் நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் ஒன்றா கோர்வையாக பார்த்தோன்னு வைங்களேன், அதுதான் இந்த ஸ்டாப் சர்வர் சைட் ரிக்வெஸ்ட் ஃபார்ஜரி புட் டுகெதர். நல்லா பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். செக்யூர் வெப் கேட்வேல ஃபயர்வால் இருக்குது, ஃபயர்வாலோட லாக் இருக்குது, ஐடிஎஸ் இருக்குது, அதனுடைய லாக் இருக்குது. இது ஏலியன் வால்ட்டு, பிளாக்லிஸ்ட் மாஸ்டர், ஸ்கேமாலிட்டிக்ஸு, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, கார்ஸ் பாலிசி, கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி வந்து வருது. அப்புறமா வந்து ஐடிபி, ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனுக்காக. இவ்வளோ வந்துருச்சா? சரியா? இப்போது நான் சொன்ன எல்லா லிஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாக்ஸ் எனேபிள் பண்ணிடுறீங்க. சரியா? அப்போது அந்த லாக்ஸை வந்து சேம் வெளியே அனுப்புகிறீங்க, இன்சிடென்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்க. அது ஒன்று ஆச்சு. சரியா?
இது முடிஞ்சது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அடிஷ்னலாக ஒரே ஒரு மிஸ்ஸிங் பீஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட் வேலிடேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட். அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த C10ங்கிறது. ஒன்றுமில்லை, ஆத்தென்டிகேட்டட் யூசர் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் சப்மிஷன் பண்ணுறாங்க, ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவில் இன்புட் பண்ணி சப்மிட் அடிக்கிறாங்கன்னா அங்கே ஒரு கிளைண்ட் சைடு ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்கு போகக்கூடிய டேட்டா வந்து செக் பண்ணிவிட்டு டிபியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த டிபி ஹேக் ஆகாது, இன்ஜெக்ஷன் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் நடக்காது. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுறது. ஸோ அந்த டேட்டா ப்ரைவசி சொல்கிறோம்ல, டேட்டா ட்ரஸ்ட், HTTPS, இது எல்லாமே நீங்கள் வந்து புட் டுகெதர் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் IDPs யூஸ் பண்ணுறீங்க, ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனுக்கு எல்லாம். இப்போ நான் சொன்ன எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸு, லாகிங்கு எல்லாத்தையும் சேர்த்து கோரிலேட் பண்ணி பாருங்களேன், C10க்கான ஆன்சர்ஸ் அதில் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஃபயர்வால், ஐடிஎஸ்ஸு, அப்புறம் த்ரெட் இன்டெலிஜென்ஸு, 3 த்ரெட் இன்டெலிஜென்ஸ், ஏலியன் வால்ட்டு, ஸ்கேம் அனாலிட்டிக்ஸு, பிளாக் லிஸ்ட் மாஸ்டரு, கார்ஸு, CSP, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் லாக்ஸு, ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, இது IDPs யூஸ் பண்ணுறீங்க, IDP ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் லாக்ஸ் கேப்சர் பண்ணுறீங்க, யூசர் ஆக்டிவிட்டி லாக்ஸ் எடுக்கிறீங்க, லாக் எடுத்துகிட்டு கொண்டு போய் செயிமில் போடுறீங்களே, செயிமில் டோட்டல் ரிக்வஸ்ட் எவ்வளோ குட்டு எவ்வளோ பேடு. ஸோ பேடை எடுக்கிறீங்க, இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, பேட் எடுக்கிறீங்க, இமெயில் அலர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்க, அது ஓகே, எல்லாமே ஓகே. ப்ளஸ் கிளையன்ட் சைடு இன்புட் வேலிடேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க. எதுக்கு? அந்த நான் சொன்ன ஆத்தென்டிகேட்டட் யூசர் ஃபார்மில் என்ன பண்ணணும், என்ன கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, ஆல்ஃபா நியூமரிக்கு அதெல்லாம் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ அதெல்லாத்தையும் இந்த சேர்த்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் அன் ஆன்சர் ஃபார் சர்வர் சைட் ரிக்வஸ்ட் ஃபார் ஜி விச் இஸ் த ஆக்சுவல் சொல்யூஷன். ஸோ C10ல் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுலேயே போட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், தெரிஞ்சதா? ஸோ இந்த URL ஒயிட் லிஸ்டிங், ஃபில்டரிங், இன்புட் வேலிடேஷன், மெட்டாடேட்டா சர்வீஸ், க்ளவுட் சர்வீஸ், HTTPS தான் இருக்கணும்னு சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன். நான் சொன்ன சொல்யூஷன் எல்லாம் ஒன்றா போட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் SSRF. அவ்வளோதான் C10. ஓகே, ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை, you will get the answer for C10. ஸோ C1லேருந்து C9 எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு டோட்டலாக ரிவ்யூ பண்ணால் என்னவாக இருக்கும், அதுதான் C10ன்னு எனக்கு தோணுது. இவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க கண்ட்ரோல் நம்பர் 10ல். ஓகே ஓகே தென் I hope this information was informative and thank you for watching.